Hi, this is Bhavya and இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Chrome Effect Nail Art. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் டெய்லி ஒரு வீடியோவோட நான் உங்களை ரீச் பண்ண முடியும். இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பிளாக் ஜெல் பாலிஷ் அண்ட் க்ரோம் பவுடரும் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் போதுங்க மொத்த நெயில் ஆர்ட்டும் பண்ணி முடிக்கிறதுக்கு. க்ரோம் பவுடர்ஸ் நிறைய கலர்ஸில் வரும், பட் பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் போதும். ரோஸ் கோல்ட் அண்ட் சில்வர். இந்த 3 கலரை வச்சு நிறைய ஆர்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இது க்ரோம் அப்ளிகேட்டர். இது இருந்தால் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையிலேயே தாராளமாக பண்ணலாம், நல்லாவே வரும். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. இப்போ நம்ம ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜெல் பாலிஷ் நீங்கள் என்ன கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் பிளாக் எடுக்கும்போது க்ரோம் எஃபெக்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இன்டென்ஸாக தெரியும். அதனால தான் பிளாக் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது டார்க் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம நியூட் கலர்ஸ் மேலே யூஸ் பண்ணும்போது எப்படி க்ரோம் எஃபெக்ட் இருக்கும்னு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ப்ராடக்ட் நான் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கம்மியாக கஞ்சத்தனம் பண்ணுற மாதிரி தெரியும், பட் இது கஞ்சத்தனம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் லேயர் எப்பயுமே ரொம்ப 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 மினிமலாக இருக்கணும். அது கலர் கண்ணுக்கே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, பட் நிறைய ப்ராடக்ட் இருந்ததுன்னா பபிள்ஸ் லைன்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷே கிடைக்காது நிறைய ப்ராடக்ட் இருந்ததுன்னா. இன்கேஸ் ஏதாவது அப்ளை பண்ணும்போது நல்லா வரல, நான் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எரேஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா க்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் எரேஸ் பண்ணவே முடியாது. இப்போ இதை ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் நம்ம க்யூரிங்க்கு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கோட் க்யூர் ஆகி வந்துருச்சு. செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கோட்டை விட செகண்ட் கோட்டு கொஞ்சம் அதிகமாக ப்ராடக்ட் எடுக்கலாம், தப்பு இல்லை. டார்க் கோட்ஸ் அப்ளை பண்ணும்போது எப்போயுமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கோட்டில் ஃப்ளாலெஸ் லுக் கிடைக்காது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் தேர்ட் கோட் தாராளமாக போகலாம், பட் தின் கோட்டாக போகணும், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோட் 30 செகண்ட்ஸில் க்யூர் ஆனால் பிரச்சனை இல்லை, பட் செகண்ட் கோட் கண்டிப்பாக 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிடுங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் இந்த 3 கலர்ஸ் மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு பேர்ல் க்ரோம்னு ஒன்று வரும், அது ரொம்ப அழகாக இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ரோஸ் கோல்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். க்ரோம் அப்ளிகேட்டர் இப்போ தான் நான் வேறு ஒரு நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணேன், அதனால தான் அப்படி இருக்குது. இட்ஸ் ஓகே, நம்ம அதே யூஸ் பண்ணலாம், சேம் கலர் தான். திஸ் லுக்ஸ் வெரி சிமிலர் டு கிளிட்டர் பவுடர், பட் இட்ஸ் நாட், இட்ஸ் அ க்ரோம் பவுடர். கிளிட்டர்ஸில் பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் திஸ் இஸ் மோர் லைக் எ ஃபைன் பவுடர். அப்ளை பண்ண ஒரு மெட்டாலிக் எஃபெக்ட் இருக்கும், நீங்களே பாருங்கள். ஜெல் பாலிஷ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் க்ரோம் பவுடர் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஈஸியாக ஒட்டிக்கும். நெயில் ஆர்ட் கம்ப்ளீட்டாக மெஸ்ஸி ஆயிரும், அண்டூவே பண்ண முடியாது. அசிட்டோனில் வைப் பண்ணலாம், பட் ஸ்டில் நமக்கு நார்மலாக பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ் எஃபெக்ட் இருக்காது. Somebody told me not to hope to find the woman of my kind. I don't give a damn you're talking to a man who's tired of being blind. We don't deserve to live in cages till the last breath of life. All I know right now is that she came like thunder in the sky. I'm freaking out every night. Give me your love and you'll always remember. Give me your love and you'll never surrender. Give me your love, give me your love, give me your love. க்ரோம் பவுடர் கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் க்யூரிங்க்கு வைக்க தேவையில்லை. க்யூரிங்க்கு வச்சாலும் க்யூர் ஆகாது. இது வெறும் பவுடர் தான், ஸோ டாப் கோட் போட்டு தான் சீல் பண்ணணும். டாப் கோட் போடும்போது டாப் கோட்டோட ப்ரஷில் கண்டிப்பாக க்ரோம் பவுடர் ஒட்டிக்கும். இந்த மாதிரி சைட்ஸில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டாப் கோட் போட்டு சீல் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி வைப்ஸில் ஜஸ்ட் வைப் பண்ணால் போயிடும். அசிட்டோன் இருக்கிற வைப்பாக எடுத்துக்கோங்க, கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணிடுங்க. இப்போது அதே ரோஸ் கோல்ட் க்ரோம் பவுடரை நியூட் ஷேட் மேலே போட்டால் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா இருக்காதுன்னெலாம் எதுவும் இல்லை, கிளையண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான். எங்கேயுமே கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கூட ஃபோர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு மெட்டாலிக் எஃபெக்ட் அதில் வரும், இல்லைன்னா பவுடரியாக இருக்கும். எப்போயுமே க்ரோம் எஃபெக்ட் போட்டு முடித்த உடனே நெயில் லுக் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் தெரியும், பட் டாப் கோட் போட்டு சீல் பண்ணி 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணலைன்னா கையில் எடுத்தாலே தாராளமாக வந்துடும், மொத்தமாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா ரப் பண்ண தான் ஒரு ஷைன் கிடைக்கும், ஒரு மிரர் எஃபெக்டே கிடைக்கும், தெரியுதா? இப்போ பாருங்கள், ரெண்டுமே சேம் க்ரோம் தான், பட் அதோட இன்டென்ஸ் பிளாக்கில் நிறைய இருக்கும்.
இந்த க்ரோம் எஃபெக்ட் நெயில்ஸ் ஒரு பார்ட்டிக்கு அந்த மாதிரி போகும்போது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நெயில் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.